ஒரு காலத்தில் சீனாவின் ஒரு பெரிய மாகாணத்தின் தலைநகரில் முஸ்தபா என்றொரு தையல்காரர் வாழ்ந்தார். அவர் மிகவும் ஏழையாக இருந்தார். தன் மனைவியையும் மகனையும் காப்பாற்றக்கூட முடியவில்லை. அவருடைய மகனின் பெயர் அலாதீன். அலாதீனின் அம்மா அவனை சரியாக வளர்க்கவில்லை. அதனால் அவனுக்கு பல கெட்ட பழக்கங்கள் வந்துவிட்டன. அவன் தீயவன், கீழ்ப்படியாதவன், பிடிவாதக்காரன். அவன் வளர்ந்ததும் வீட்டை விட்டு வெளியே போய்விடுவான். தெருக்களில் சுற்றித் திரிந்து மானையில்தான் வீடு திரும்புவான். அவன் அப்பா அவனுக்கு தையல் வேலையை கற்றுக் கொடுக்க பல முறை முயன்றார். ஆனால் அலாதீன் கற்றுக்கொள்ளவில்லை. சில மாதங்களுக்குப் பிறகு அப்பா நோயால் இறந்துவிட்டார். அம்மா கடையை மூடிவிட்டு அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் விற்றுவிட்டார். அவள் பருத்தி நூற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தையும் கடை விற்ற பணத்தையும் வைத்து குடும்பத்தை நடத்தினாள். இப்போது அலாதீன் 15 வயதானான். ஒருநாள் அலாதீன் தெருவில் இருக்கும்போது ஒரு அந்நியன் அவனை உற்று பார்த்தான். அந்த அந்நியன் ஒரு மந்திரவாதி. தன் திட்டத்துக்கு தேவையான அனைத்து குணங்களையும் அலாதீனிடம் கண்டான். அவன் அலாதீனை பற்றி எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டான். பிறகு அவனிடம் கேட்டான், நீதானா முஸ்தபா தையல்காரரின் மகன்? அலாதீன் பதிலளித்தான், ஆம், நான் தான். ஆனால் அவர் நெடுநாட்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். மந்திரவாதி நடித்தான். அலாதீனை பல முறை முத்தமிட்டு சொன்னான், ஓ என் குழந்தாய், நான் உன் மாமா, உன் அப்பா என் சகோதரர். அவர் இறந்த செய்தி கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். பிறகு பைக்கெட்டிலிருந்து சில பணத்தை எடுத்து அலாதீனிடம் கொடுத்தான். இதை உன் அம்மாவிடம் கொடு, நாளை நான் வந்து அவரை பார்ப்பேன் என்று சொல் என்றான். அலாதீன் உடனே வீட்டுக்குப் போய் அம்மாவிடம் கேட்டான், அம்மா, எனக்கு மாமா யாராவது இருக்கிறார்களா? இல்லை மகனே, உன் அப்பா பக்கமோ என் பக்கமோ யாரும் இல்லை. ஆனால் இப்போது ஒரு மனிதர் என்னை மாமா என்றழைத்தார். எனக்கு இந்த பணத்தையும் கொடுத்தார். பாருங்கள், நாளை உங்களை பார்க்க வருவேன் என்று சொன்னார். அம்மா சொன்னால், சரி, உன் அப்பாவுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். ஆனால் அவர் நெடுநாட்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். வேறு யாரும் இல்லை என்றுதான் கேள்விப்பட்டேன். அடுத்த நாள் மந்திரவாதி நகரின் வேறு பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த அலாதீனை தேடி கண்டுபிடித்தான். அவனுக்கு 2 தங்க நாணயங்கள் கொடுத்து சொன்னான், இதை உன் அம்மாவிடம் கொடு, மாலையில் நான் வந்து அவரோடு சாப்பிடுவேன் என்று சொல் என்றான். அலாதீன் வீட்டுக்குப் போய் அம்மாவிடம் சொன்னான். அம்மா அந்த மாமாவுக்காக காத்திருந்து நல்ல உணவு சமைத்தாள். மாலையில் மந்திரவாதி வந்தான். மது மற்றும் பழங்களுடன் வந்திருந்தான். அலாதீனின் அப்பா உட்கார்ந்த இடத்தை காட்ட சொல்லி அந்த இடத்தை பல முறை முத்தமிட்டான். நான் இந்த நாட்டை விட்டு 40 ஆண்டுகளாக வெளியே இருந்ததால் உங்களை பார்க்க முடியவில்லை. என் அன்பு சகோதரரை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று வருந்துகிறேன் என்றான். பிறகு பையனின் பெயரை கேட்டான். பையன் சொன்னான், என் பெயர் அலாதீன். நீ என்ன வேலை செய்கிறாய்? அம்மா சொன்னால், அவன் எதுவும் செய்வதில்லை. அப்பா எங்களுக்கு பணமும் விட்டுச் செல்லவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று அழ ஆரம்பித்தாள். மந்திரவாதி சொன்னான், கவலைப்படாதீர்கள், நான் உதவி செய்கிறேன். அலாதீனுக்கு ஒரு கடை வாடகைக்கு எடுத்துக் கொடுப்பேன். அங்கு புதிய பொருட்கள் விற்கலாம். அதன் மூலம் மரியாதையாக வாழலாம். இதை கேட்ட அலாதீன் மிகவும் மகிழ்ந்தான். அடுத்த நாள் மந்திரவாதி அலாதீனை சந்தைக்கு அழைத்துச் சென்று புதிய உடுப்புகள் வாங்கிக் கொடுத்தான். அலாதீனின் அம்மா இப்படி உதவி செய்யும் மாமனை பார்த்து மிகவும் மகிழ்ந்தாள். பிறகு அவன் அலாதீனை பள்ளிவாசல்களுக்கும் பெரிய வணிகர்கள் சந்திக்கும் இடங்களுக்கும் அழைத்துச் சென்றான். பிறகு தன் சொந்த வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். இரவில் அலாதீனை அவன் வீட்டருகே கொண்டு போய்விட்டான். அலாதீனின் அம்மா அவனுக்கு நன்றி சொன்னாள். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை என்பதால் கடைகள் திறக்கவில்லை. அதனால் கடை எடுக்க முடியவில்லை. அதனால் மந்திரவாதி அலாதீனை நகருக்கு வெளியே உள்ள தோட்டங்களுக்கு அழைத்துச் சென்றான். வழியில் பல அழகான வீடுகளை காட்டினான். இப்படி நகரிலிருந்து வெகு தொலைவுக்கு அழைத்துச் சென்றான். சோர்வாக நடித்து ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்தான். ஏதோ சாப்பிட்டான். அலாதீனுக்கும் கொடுத்தான். பிறகு தோட்டங்களிலிருந்து வெகு தொலைவுக்கு அழைத்துச் சென்றான். அலாதீன் கேட்டான், மாமா, நாம் எங்கு போகிறோம்? இங்கிருந்து என் வீடு திரும்ப முடியாது போலிருக்கிறது. மந்திரவாதி சொன்னான், இன்னொரு தோட்டத்தை காட்டுகிறேன். நீ இதுவரை பார்த்திராத அழகான தோட்டம். வழியில் கதைகள் சொல்லிக் கொண்டே மந்திரவாதி அலாதீனை ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்துச் சென்றான். அங்கு உலர்ந்த குச்சிகளை கொண்டு வரச் சொன்னான். மந்திரவாதி தீ மூட்டி அதில் சில பொருட்களை போட்டு மந்திர வார்த்தைகள் சொன்னான். பூமி சற்று நடுங்கியது. ஒரு சதுர கல்லும் அதை தூக்கும் வளையமும் தெரிந்தது. இதை பார்த்த அலாதீன் பயந்து ஓட முயன்றான். ஆனால் மந்திரவாதி அவனை அடித்தான். இதை பார்த்த அலாதீன் கேட்டான், நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என்னை இப்படி நடத்துகிறீர்கள்? மந்திரவாதி சொன்னான்,
நான் உன் அப்பா போல் நடத்த உரிமை உள்ளது. என் பேச்சைக் கேள். என் சக்தியால் என்ன செய்திருக்கிறேன் பார். இங்கு ஒரு மறைந்த பொக்கிஷம் இருக்கிறது. நீ நன்றாக நடந்து கொண்டால் அது உன்னுடையது. இந்த பொக்கிஷத்தை நான் தொட முடியாது, நீ மட்டுமே தொட முடியும். இதை கேட்ட அலாதீன் உற்சாகமடைந்தான். அதை எப்படி எடுப்பது என்று கேட்டான். இந்த கல்லை தூக்கு. நான் தனியாக தூக்க முடியாது, நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இல்லை, நான் உதவி செய்ய முடியாது, நீ தனியாகத்தான் செய்ய வேண்டும். உன் அப்பா தாத்தா பெயரை சொல்லி தூக்கு. அலாதீன் தூக்கியதும் கீழே 4-5 அடி ஆழத்தில் ஒரு கதவு தெரிந்தது. மந்திரவாதி சொன்னான், இப்போது என் பேச்சை கேள். இந்த கதவை திற. கீழே படிகள் இருக்கும், அதில் இறங்கு. கீழே ஒரு பெரிய இடம் இருக்கும். அங்கு 3 பெரிய அறைகள் உண்டு. ஒவ்வொரு அறையிலும் 2 பக்கம் 4 பெரிய பாத்திரங்கள் இருக்கும். அவை தங்கம் வெள்ளியால் நிரம்பியிருக்கும். ஆனால் அவற்றை தொடாதே. உன் உடுப்பு கூட தொடக்கூடாது. முதல் அறைக்குள் போவதற்கு முன் உன் உடுப்பை மடிப்பு கட்டிக்கொள். பிறகு முதல் அறை, 2வது அறை, 3வது அறை என நிற்காமல் போ. சுவர்களை தொடவே கூடாது. தொட்டால் உடனே இறந்து விடுவாய். 3வது அறையின் முடிவில் ஒரு கதவு இருக்கும். அதை திறந்தால் ஒரு தோட்டம் தெரியும். அந்த தோட்டத்தில் ஒரு பாதையில் நடந்து போ. அது 5 படிகளுக்கு அழைத்துச் செல்லும். அந்த படிகளில் ஏறி ஒரு மாடத்துக்கு போ. அங்கு ஒரு எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு இருக்கும். அதை எடுத்து அணைத்துவிட்டு திரியை எரிந்துவிட்டு எண்ணெயை கொட்டிவிட்டு உன் உடுப்புக்குள் மறைத்து என்னிடம் கொண்டு வா. எண்ணெய் உன் உடுப்பை அழித்தாலும் கவலைப்படாதே, அது உண்மையான எண்ணெய் இல்லை. கொட்டியவுடன் விளக்கு உலர்ந்துவிடும். தோட்டத்தில் பழங்கள் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். இதை சொல்லிவிட்டு தன் விரலில் இருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து அலாதீனின் விரலில் மாட்டினான். இது உன்னை எல்லா தீமைகளிலிருந்தும் காக்கும் என்றான்.